திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் பாதிப்புகளிலிருந்து மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து நமது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க சார்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக நேற்று இரவு முதல் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஒரு நல்ல ரெயின்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கியமாக ஊத்துக்கோட்டை அண்டு கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆவடி இந்த 3 பகுதிகளில் ஒரு 100 mmக்கு அதிகமாக தண்ணீர் மழை பெஞ்சதுனால சில இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கு. அந்த இடங்களில் உடனே நம்முடைய அலுவலர்கள் மூலியமாக அவங்களுக்கு பொக்லைன் அண்ட் ஜேசிபி மற்றும் இயந்திரங்கள் மூலியமாக இமிடியேட்டாக அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்க மழைநீரை வெளியேற்றிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கால்வாய்கள் எங்கேயாவது தூர்வாராமல் இருந்துச்சுன்னா அதை இமிடியேட்டாக கட் பண்ணிட்டு அந்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு சென்னைக்கு நீர் ஆதாரமாக இருக்கிற ஒரு 4 ஏரிகளில் முக்கியமாக பூண்டி 35 அடிகளில் 33 அடி ஆல்மோஸ்ட் நிரம்பினதுனால இன்னைக்கு ஒரு 4500 கியூசெக்ஸ் நம்ம இன்னைக்கு காலையில் திறந்து விட்டுருக்கிறோம். அது தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு அப்புறம் சோழவரம் ஏரி மூலியமா கடல்ல கலக்கிறதுனால அந்த பகுதிகளில் 2 கரையிலையும் இருக்கிற மக்களை பாதுகாப்பா இருக்க சொல்லி, அதே மாதிரி அங்க அந்த பூண்டி டேம்ல யாரும் சென்று செல்ஃபியோ வீடியோவோ எடுக்கிறது பிளஸ் எட்டி பார்க்கறது இந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்முடைய ரெவென்யூ மற்றும் காவல்துறை டீம் போட்டு அங்கேயும் கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். அது போக மக்களுக்கான ஃபீவர் கேம்ப்ஸை நம்ம போட்டு எந்தெந்த இடங்கள்ல பகுதிகளில் மழை தொடர்பான தகவல்கள் இருக்கோ, தேங்கின தகவல்கள் இருக்கோ அந்த இடங்கள்ல ஃபீவர் கேம்ப்ஸ் மற்றும் வாட்டர் பார்ன் டிசீசஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்புறம் வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக குளோரினேஷன் அண்ட் ப்ளீச்சிங் பவுடர் எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த நடவடிக்கைகளை நம்ம மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம அலுவலர்கள் அந்தந்த இடங்களில் கண்காணிப்பாக இருந்து. சார், மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில பொதுமக்கள் தங்களை தானே எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏதாவது உங்களுக்கு இருக்கு சார்? பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? பொதுமக்களுக்கு இன்னைக்கு நம்ம பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டது காரணம் இதை ஒரு விடுமுறையா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எல்லாரும் சேஃபா வெளியில போய் எதுவும் டிராவல் இல்லாமல் இருக்கிறதுக்காக வீடுகளில் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் அனைவரும் பொதுமக்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை வீடுகளில் இருந்து எதுவும் வெளியில செல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி தேவையின்றி பொதுமக்களும் எங்கேயும் செல்லாம வீடுகளில் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ், ஏதாவது ரேஷன் அந்த பொருட்கள் தேவைன்னா அதையும் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு டெய்லி போய் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு இந்த மழை இருக்கிற நேரங்களில் தவிர்க்கலாம். நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நியூஸ் தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டிக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்கள் எடுத்து வர முன்னேற்பாடு நடவடிக்கையினால மக்கள் முழுமையாக பாதிக்கப்படாத அளவுக்கு சேஃப்கார்ட் ஆகணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி சார். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.